ரீசென்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் கம்பெனிக்கு இந்தியன் மார்க்கெட்ல வளச்சு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல, அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ல கூட பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அது என்னென்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு இந்த மாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி டெய்லியும் அப்டேட்டடா இருக்கணும்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓலா, ஊபர் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இந்த மாசம் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு சோசியல் மீடியா ரீல் ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓலா, ஊபர்னாலாம் ஒரு சார்ஜ் பண்ணுவாங்கல்ல, அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்கல்ல. அதுல ஒரே ரைடுக்கு ஒரே கிலோமீட்டர் ஒரே ரைடு வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்ல ஒரு மாதிரி சார்ஜ் பண்றாங்க. ஐபோன்ஸ்ல பாத்தீங்கன்னா அதை விட அதிகமா சார்ஜ் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐபோன் யூசர்ஸ் பாத்தீங்கன்னா நோட் பண்றாங்க. தென் அவங்க பாத்தீங்கன்னா போய் கம்ப்ளைண்டும் பண்றாங்க. தென் இதை பார்த்த சிசிபிஏ, அதாவது இந்தியாவோட சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி பார்த்துட்டு ஓலா, ஊபர் 2 கம்பெனியை பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இந்த மாதிரிலாம் ஐஃபோன்ஸில் அதிகமாக சார்ஜ் பண்ணுறீங்களே என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தென் அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக தான் சார்ஜ் பண்ணுவோம், ஒரே மாதிரி தான் சார்ஜ் பண்ணுவோன்ற மாதிரி தான் அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் இப்போ போயிட்டு தான் இருக்குது. தென் ஆப்பிள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வரல. இப்போ அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு. தென் அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா iOS 18 அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. அதை யூஸ் பண்ண நிறைய ஐஃபோன் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. தென் அதில் முக்கியமான கம்ப்ளைண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஆரம்பிக்குதுன்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்றாங்க. தென் இன்னொரு சைடில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்துட்டு ரொம்பவே ட்ரெயின் ஆகுதுன்ற மாதிரி ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தென் இன்னொரு சைடில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் பேசிட்டு இருக்கப்பே, கால் பேசிட்டு இருக்கப்பே திடீர்னு கட் ஆயிருதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் கொடுக்குறாங்க. தென் இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வரப்ப இந்தியாவோட சிசிபிஏ, சென்ட்ரல், அதை சொன்ன மாதிரி சென்ட்ரல் ப்ரொடக்ஷன் ஏஜென்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஆப்பிளுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. இந்த மாதிரி என்ன இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வருது, உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வருது என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நடக்கப்பட்ட பிரச்சனை. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஐபோன் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹைரிங் பண்றப்ப மேரிட் உமன்ஸ் இருப்பாங்களா, கல்யாணம் ஆன பெண்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஹையர் பண்றப்ப ஒதுக்கி இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாம நிறைய பெண்களை பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல்யாணமான பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம பிரெக்னன்சி அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. இப்படி இருக்கப்ப பார்த்தீங்கன்னா அடிக்கடி லீவ் போடுவாங்க, ஆப்சென்ட் ஆவாங்க அடிக்கடி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு ஹையர் பண்றப்ப அவங்களை ஒதுக்குனதா பார்த்தீங்கன்னா ஒரு சைட்ல சொல்றாங்க. தென் இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா இப்ப இந்த இஷ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வளச்சு ஐபோனுக்கு இப்போ ரீசெண்டா இந்தியன் மார்க்கெட்ல நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம்.